கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க கோரி ஆளுநர் RN ரவியிடம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மனு அளித்தார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆளுநர் RN ரவியை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், நாராயணன் திருப்பதி உள்ளிட்டோர் சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் செயல்படாத திமுக அரசு மற்றும் பொறுப்பற்ற அமைச்சர்களால் தான் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. இந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு பொறுப்பேற்று மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி பதவி விலக வேண்டும் என்றும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கள்ளச்சாராய விற்பனையில் திமுக நிர்வாகிகள் தலைவர்களுக்கு பங்கு இருப்பதாக பாஜக சந்தேகிப்பதாகவும் தெரிவித்துள்ளது. சிபிசிஐடி விசாரணை சுதந்திரமாக நடைபெறாது என்பதால் கள்ளச்சாராய மரண வழக்கை சிபிஐக்கு மாற்ற பரிந்துரைக்கவும் ஆளுநருக்கு கோரிக்கை வைத்துள்ளது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன் கள்ளக்குறிச்சி மரணங்களுக்கு ஆளுநரும் தனது வருத்தத்தை தெரிவித்ததாக கூறினார். கள்ளக்குறிச்சிக்கு சென்று முதலமைச்சரும் அமைச்சர் முத்துசாமியும் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்காதது ஏன் என்றும் தமிழிசை கேள்வி எழுப்பினார். ஏன் சிபிஐ வேணான்னு சொல்றாங்க? சிபிஐ உங்களுக்கு மடியில பயம் இல்லைன்னா, கனம் இல்லைன்னா சிபிஐ விசாரிச்சுட்டு போட்டும். ஏன் குற்றவாளிகளை தானே கண்டுபிடிக்க போகிறார்கள்? இவர்கள் ஏன் பயப்படுகிறார்கள்? குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட போகிறார்கள். குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டால் அது இவர்களை சார்ந்தவர்களாக இருக்கும் என்பது இவர்களுக்கு தெளிவாக தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 18வது மக்களவை கூட்டம் தொடங்கியுள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி முதலாவது உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். காலை 11 மணிக்கு நாடாளுமன்ற மக்களவை கூட்டத்தொடர் தொடங்கியதும் பிரதமர் மோடியை எம்பியாக பதவியேற்க தற்காலிக சபாநாயகர் பர்த்ருஹரி மகதாப் அழைத்தார். இதனையடுத்து பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளின் பலத்த கரகோஷத்துக்கிடையே பிரதமர் மோடி பதவியேற்றுக் கொண்டார். மக்களவையின் அவைத்தலைவராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார். பிரதமர் மோடி 3வது முறையாக உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். नरेंद्र दामोदर दास मोदी जो लोकसभा का सदस्य निर्वाचित हुआ हूं, ईश्वर की शपथ लेता हूं பிரதமர் மோடியை தொடர்ந்து மூத்த அமைச்சர்கள் எம்பிக்களாக பதவியேற்றனர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி, விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான், கனரக தொழில்கள் அமைச்சர் HD குமாரசாமி ஆகியோர் பதவியேற்றனர். இதனையடுத்து பதவியேற்ற சில அமைச்சர்கள் தங்களது தாய்மொழியில் பதவியேற்றனர். குமாரசாமி, பிரகலாத் ஜோஷி ஆகியோர் கன்னடத்திலும், ராம்மோகன் நாயுடு தெலுங்கிலும், சர்பானந்த சோனாவால் அசாமிலும், தர்மேந்திர பிரதான் ஒடியாவிலும் பதவியேற்றனர். முன்னதாக கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவியேற்ற போது எதிர்க்கட்சியினர் நீட் என முழக்கமிட்டனர்.